பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்டான கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ நேரம் ஆனாலும் மிருதுவாக சாஃப்டாக இருக்கும். இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்கிற கேசரியும் பக்காவாக சூப்பராக வரும். நம்ம கல்யாண வீடுகளெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஸ்பூனில் எடுத்து போட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தொண்டையில் இறங்கிடும். அந்தளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். பேனில் 100 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஹீட் ஆனோடனே பொடியாக கட் பண்ண முந்திரியை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமானோடனே திராட்சையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா நெய்யில் வறுத்து எடுத்து தனியாக ஊற வச்சுடலாம். இப்போ அதே பேனில் ரீஃபண்ட் ஆயிலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே ரவை நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு உதிரி உதிரியாக டேஸ்ட் நல்லா வரும் கேசரி. நீங்கள் ஆல்ரெடி வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேசரி செய்கிறப்ப இந்த மாதிரி வறுத்துக்கோங்க ஒரு வாட்டி. 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி இந்த பக்கமாக நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ ரவை உதிரி உதிரியாக ஆயிடுச்சு. இந்த பக்கம் தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரவை நம்மளுக்கு இதுலேயே நல்லா வெந்து வந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு கட்டி முட்டி இல்லாமல் ஒன்று சேர்ந்து நல்லா வந்ததுக்கப்புறமா கேசரியில் நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் நல்லா உரைச்சி வர்றதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் கேசரி கலர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இதுலேயே பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்து வந்துடும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. ரவை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுகர் சேர்க்கணும். இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். நீங்கள் 1.25 சேர்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட் வரைச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்வீட்னஸ் தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு இந்த பதத்துக்கு இருக்கும். நான் இன்றைக்கி பாபா கோயில் பிரசாதத்துக்காக தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். வீடியோ பிடிச்சிருக்கிறப்ப திடீர்னு வந்துட்டாங்க. அதனால் நான் இந்த வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். அதனால் முந்திரி திராட்சை கொட்டுறதை என்னால் ஷூட் பண்ண முடியல. இது அவர் ஃபோனில் அவர் பிடிச்சது என்ன பண்ணிகிட்ருக்க பிரசாதம் செய்ய சொன்னால் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சது. சரி அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஏன்னா முந்திரி திராட்சை மிஸ் ஆகுன்றதுனால அந்த வீடியோ ஆட் பண்ணி இதிலே சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்போ பிரசாதம் செஞ்சாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு 6 நாளும் கேசரி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்ற எல்லாருமே சொல்லுவாங்க அந்தளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் பூஜைனாலும் சரி, டக்குன்னு யாராவது கெஸ்ட் வந்தாலும் சரி, உடனடியாக செய்கிறது இந்த கேசரி தான். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுலேயே நம்ம பைனாப்பிள் ஃப்ளேவர் ஏதாவது இல்லை ரோஸ் எசன்ஸ் ஏதாவது விட்டிங்கன்னா கேசரி இன்னும் வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ அனல் அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா இறுகி கரெக்டான பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எடுத்து போட்டிங்கனாலே பாருங்கள், நம்ம அதோட நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை. நம்மளுக்கு ஆறுனதுக்கப்புறமும் அழகாக சூப்பராக வரும். நம்ம வாயில் வச்சிட்டாலே வழுக்கிட்டு போயிடும். அந்தளவுக்கு அல்வா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டான சாஃப்டான கேசரி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மெயின் ரவையை இந்த மாதிரி ரீஃபண்ட் ஆயிலில் நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம ஊற்றின நெய்யும் சரி எண்ணெயும் சரி நம்ம எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி தலைன்னு தனித்தனியாக வந்துடும். ரொம்பவே பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் அந்தளவு டேஸ்ட்டாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ மட்டும் இல்லாமல் டைலரிங் வீடியோ, யூஸ்ஃபுல்லான டிப்ஸுன்னு எல்லாமே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ செஞ்சதில் நான் பிரசாதம் தர்றதுக்கு கிண்ணத்தில் நான் அப்படியே கொட்டிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் போடுறப்பயே நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே வழுக்கிட்டு வருது. அந்தளவுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.